அமீர் கான் வந்து ஒரு பெரிய டானா காட்டுறாங்க. கிளைமேக்ஸில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய டான் பூரா வந்து நிற்கிறாங்க. பார்த்தா இவர் ரஜினிகாந்த் நாகராஜன் சொல்லுவார், உன்னைய அழிக்கிறதுக்கு ஒருத்தர் வருவான் அப்படின்னு. பார்த்தா அங்கேருந்து ஹெலிகாப்டரில் ஒரு நாய்க்குட்டியோட வர்றாரு. வந்து கடைசி நேரத்தில் பார்த்தா இவர் என்ன பண்ணுறாரு, இவர்கிட்ட வந்து அண்ணே நாகராஜ் அண்ணே நீங்களானே அப்படிங்கிற மாதிரி படத்தை வந்து அமீர் கானுடைய கேரக்டரை முடிச்சது வந்து அமீர் கானை கூப்பிட்டு வந்து இங்கே இழுத்து விட்டதெல்லாம் பார்க்குறப்ப அது ஒரு இதாக இருக்குது. மற்றபடி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் வைஸ் டெக்னிக்கலாக பேசணும் தான். டெக்னிக்கல் வைஸ் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டிஏஜிங் ரஜினியோட பழைய டிஏஜிங்கில் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன பெரிய பியூட்டி என்னென்னா அந்த வாய்ஸ் அதே வாய்ஸில் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஏஐ மாதிரி இல்லை, அந்த வாய்ஸில் பழைய 80s ரஜினி வாய்ஸ் அது கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுவார். அந்த வாய்ஸ் அப்படியே பண்ணியிருக்கிறாங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது. டெக்னிக்கல் ஒர்க் நல்லா இருக்குது. பட்டு கதை இதுதான். ஸ்க்ரீன் பிளே தான் எங்கெங்கேயோ போகுது. யார் வில்லன், எதுக்கு வர்றாங்க, எதுக்கு அடிக்கிறாங்க, எதுக்கு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலிங் இல்லாமல் கதையை தடுமாறி ஓடுது. அது அந்த மாதிரி போயிட்டுருக்கு.